சரியா? இப்போ இதுக்கு வந்து சூடம் பற்றி காட்டுறோம். காட்டுறோமா? தாளாத்தி காட்டுறோம்ல, ஆளாத்தியெல்லாம் காட்டுறோம். காட்டிட்டு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விடுறோம். புளிஞ்சு விட்டுறோமா? புளிஞ்சாச்சு. அது மட்டும் நல்லா புளிஞ்சிக்கிட்டே போகுது. புளிஞ்சாச்சா? புளிஞ்சாச்சு. இது வந்து தீட்டு போகிறதுக்காக போகிறோம், வேற சுற்றி போடுறோம். அப்படி தூக்கி போட்டுறோம். தூக்கி போட்டோமா? அவ்வளோதான், முடிஞ்சா. இப்போ இது இங்கே குத்திட்டு இதுக்கு என்ன செய்யணும், இந்த வேரை மட்டும் நம்ம பிடுங்குறோம். புரியுங்களா? காப்பு கட்டிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா மந்திரம் சொல்லணும்ல, மந்திரம் சொல்லலாம். மூலி மூலி சர்வமொழி சர்வசவ நசிபசி உண்ணு உடல் வீணிக்க ஓம் சிவா. மூலி மூலி இந்தாமொழி சர்வசத்து ஆட்டுமொழி நசிபசி உண்ணு உடல் வீணிக்க ஓம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பிடுங்குறோம். புரியுங்களா? பிடிக்கட்டுமா? பாருங்க சார், பிடிக்கட்டான். பிடிக்காச்சா? சரி, பிடிக்காச்சு. பார்த்தீங்க, முடிக்காச்சு. இப்போ இந்த வேரை என்ன செய்யணும்னா பாலில் ஊற போட்டுறணும். எங்கே பண்ணால் பாலில் ஊற போட்டுறணும். மஞ்சத்தூள் போட்டு பாலில் ஊற போட்டுறணும். ஊற போட்டு இந்த நம்ம இவ்வளோ தேவையில்லை, இந்த இவ்வளோ தான் வேர். இந்த வேரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நூலை பட்டு நூல் சுற்றணும். சுற்றி லாக்கரில் போடுறோம். லாக்கரில் போட்டு வெள்ளிக்கிழமை காலையில் இந்த மாதிரி இடுப்பில் போட்டுக்கிறோம். வெள்ளி தாயத்து தங்க தாயத்துலையும் போட்டுக்கலாம். இது வெள்ளி தாயத்தான் மெயின். வெள்ளி தாயத்தில் போட்டுக்கணும். வெள்ளிக்கிழமை காலை 6 to 7க்கு மூலி மூலி சர்வமொழி சர்வசாவ நசிபசி உண்ணு உடலில் வீணிக்க ஓம் சிவா. மூலி மூலி இந்திராணி மொழி சர்வசித்த ஆட்டுமொழி நசிபசி உண்ணு உடலில் வீணிக்க ஓம் சிவா 12 பழத்தில் சொல்லிட்டு மூலியை பிடிக்கிட்டு காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு 48 நாளைக்கு நசிபசி நசிபசின்னு சொல்லணும். 48 நாளைக்கு சொல்லி அதுக்கு உருவேற்றணும். இப்படி 48ஆம் நாள் மீண்டும் பழையபடியாக அந்த தாயத்தை கட்டி இடுப்பில் கட்டி அவங்க குலதெய்வத்தை மனசில் நினச்சி, சுக்கிரனை மனசில் வச்சு, லட்சுமியை மனசில் வச்சு, பெருமாளை மனசில் வச்சு, சிவசங்கர் சிவச அத்தனை பேர் மனசில் வச்சுக்கலாம். இன்னார் மகள் இன்னார், இன்னார் மகன் இன்னார் பெத்த தாயை சொல்லி எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு பஞ்சாயத்தெல்லாம் தீர்ந்து நோய் நொடிகள் அனைத்தும் தீர்ந்து வச்சுக்க அப்படின்னு தீர்ந்து போகிற காரியத்துக்கு போனோம்னா காரியங்கள் சித்தியாகும். புரியுங்களா? அப்படி காரியங்கள் சித்தியாகக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை இது. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம காப்பு கட்டி பிடிக்கலாம். ஒரு மூலிகை காப்பு கட்டினா எல்லா மூலிகையும் அந்த மூலிகை எவ்வளோ நேரம் சாயந்தரத்துக்கு வரைக்கும் பிடிக்கலாம். அதுக்கு மேலே வேறு மூலிகை பிடிக்கணும்னா அது மாதிரி காப்பு கட்டி தான் நம்ம எடுக்கணும். சும்மா எடுக்கக்கூடாது. சும்மா எடுத்தால் பலன் 25. முறையாக காப்பு கட்டி எடுத்தோம்னா 100% பலன் கிடைக்கும். இப்படி ஒரு வேலை. அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுவோம் மக்களுக்கு. இந்த வேலை நிறையா பிடிங்கி இந்த மாதிரி காய வச்சு லேசாக கருக்கணும்னா கருப்பாக போயிடும். கருப்பான முன்னாடி அதில் கோரசனம் குங்குமப்பூ கஸ்தூரி ஜவ்வாது புழுகு அனைத்து விதமான வாசல் இதுக்கெல்லாம் போட்டு நல்லா நெகு அரைச்சி காராம்பசு நெய் விட்டு அரைச்சி அதை என்னென்ன செய்யணும்னா இது வெள்ளி டப்பி. என்னது? வெள்ளி டப்பி. இந்த வெள்ளி டப்பியில் மை இருக்கா? இருக்கா? இந்த வெள்ளி டப்பியில் மை இருக்கா? இந்த மை தான் அது. அந்த மையை உள்ளே வச்சு இப்போ சொன்ன நசிபசிங்கிற உருவம் ஓடணும். ஒரு 1000 10,000 லட்சம் கூட போடலாம். ஓட்ட விட்டு அதுக்கு உண்டான வேலையை செய்யலாம். சரி, இதை எடுத்து இந்த மையை பார்த்தீங்களா? இந்த மையை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி தூக்கி வச்சிடணும். என்ன சிரிக்கிறீங்க? எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? இந்த மைய இந்த மையை முறையாக எடுத்து இந்த வெள்ளை தொடக்கூடாது, இதில் தொடக்கூடாது, இதில் தொடக்கூடாது. சுக்கரை விரல் தான். அதனால தான் நம்ம மோதிரம் போடுறதில்ல. வேற வெள்ள தங்கத்தை போடுறாங்களா பாரு, இந்த வெள்ளம் போடுற இதான் சுக்கரை. இந்த சுக்கரையில் தொட்டு இதை மைய ஓட்டிக்கிச்சா இந்த பக்கத்தில் இங்கே வச்சுக்கணும். இங்கே வச்சாச்சா? இது வச்சுருப்போனா ஆஹா பெரிய மந்திரவாதி வர்றான்டாப்ப அப்படின்னு சொல்லி பேசுவோம். மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை. தந்திரம் இல்லை. வாடான்னா ஒரு மந்திரம், வாங்கன்னா ஒரு மந்திரம். வாடானா சாப்பிட வச்சு விடுவாங்க. உண்மை தானே? வாங்கண்ணா ஐயா வாயா உட்காரு அப்படி தானே சொல்லுவாங்க. அதனால் வாடான்னா ஒரு மந்திரம், வாங்கன்னா ஒரு மந்திரம். அதனால் வாங்கங்கிற மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஓம் கம் சம் கம் மம் கம் கணபதியே வரவரதே சர்வஜனமே அவசமானே சுவாகம்பாங்க. சுவாகன்னா சாப்பிட்றது, நமக்குன்னா அர்ச்சனை பண்ணுறது. அதனால் வாயா உட்காரியா இலப்பட்டாச்சு சாப்பிடுங்கிறோம். வாயா உட்காரியா உனக்கு அர்ச்சனை பண்ண மாலை மரியாதை செய்யுங்கிறோம். அதானே? அது மாதிரி தான் இது. இதை முறையாக வைக்கும்போது இந்த மையை வச்சுட்டு போகும்போது போனோடனே என்ன செய்யும், மையம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு போனே என்ன நடக்கும் தெரியுமா? நல்ல உலக்க கட்டி எடுத்து அடிப்பாங்க நம்மளை. அப்படி தானே? மந்திரவாதி என்ன? அதனால் இது மையம் இல்லை மந்திரம் இல்லை, இது ஈர்ப்பு சக்தி, மேக்னெட் பவர். அதனால் அந்த மாதிரி யாராவது நம்மளை பயமுறுத்தினா இங்கே வைக்காமல் புருவத்தில் தடிக்க. அப்படி
புறம் தெளித்தா யாரும் தெரியாது, நம்ம காரியம் ஜெயமாக. வேற ஒன்று நம்மளுக்கு கெடுதல் வைக்கலாம், நல்ல விஷயத்தை வைக்கலாம், போகிற காரியம் ஜெயமாகணும். அதனால் இந்த மையம் வந்து இப்படி வச்சுக்கலாம், இல்லாட்டி தலையை வச்சுக்கலாம். ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய பிளானட்டு இப்போ சொன்னால சுக்கிரன், இது வந்து லட்சுமி, சுக்கிரே அதுக்குள்ள தானே இருக்காரு. அப்போ நவகிரகத்தில் 9 கிரகத்தில் சுக்கிரே, அந்த சுக்கிரை வந்து என்ன செய்வார், சுக்கிர திசை 20 வருஷம், இந்த 20 வருஷம் கெடுதல் செய்து பகையாக இருக்குது நீசமாக இருக்குன்னா நல்லது செய்யாது, அப்படி தானே. அப்போ நவகிரக பாதத்தில் சுக்கிரன் இருந்தாலும் நமக்கு கெடுதல் செய்வ, நல்ல இதாக இருந்தான்னா கால் நல்ல காலம் வாங்கியிருந்தால் நல்லது செய்வார், கெட்ட காலில் இருந்தால் நல்லது செய்ய மாட்டேன் கெட்டது செய்வார். அப்பேற்பட்ட கெட்ட செய்வாமல் தடுக்கிறது இதை வச்சுட்டு பண்ணி அங்கேருந்து வரக்கூடிய பிளானட்டு, சுக்கிரனுடைய பிளானட்டு வந்து நம்மளை கெடுதல் செய்யாமல், ஓ நம்மால் இருக்கானா அது நம்மளை தொடக்கூடாது. இப்போ உங்கள் ஆள் இருக்காருன்னு வச்சுக்க, உங்களுக்கு பக்கத்தில் நான் வந்து எதிரி உங்களுக்கு, ஆனால் அவர் வந்து நண்பர் வந்து நம்ம என்ன செய்யலாம், அப்படி முறைச்சி பார்க்குறோம், அவர் வந்து முறைச்சி பார்ப்பார், ஆனால் அவரை மறைக்க மாட்டீங்க, அவர் நண்பர், அவர் எனக்கு நண்பர், ஐயா கொஞ்சம் சொல்லி அவர் முறைச்சி பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஐயா நம்மளுக்கு ஐயா கொஞ்சம் விடியாங்கும்போது அப்படியா அவருக்காக நீங்கள் என்ன வரீங்க புரியுங்களா. அது மாதிரி இந்த மைக்காக இவர் தசை கெட்ட இருந்தாலும் ஏன் நம்மளுக்கு இங்கே இருக்கான் கொஞ்சம் அமைதியாரியா, அவனை ஒன்றும் கெடுதல் செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன நோய்னா கிரியாட்டின், யூரியா, உப்புச்சத்து பிரச்சனை பூரா வரும். அதே மாதிரி பெண்களுக்கு பைப்ராய்டு கட்டி, நீர் கட்டி, கர்ப்ப சம்பந்தப்பட்ட நோய் பூரா இந்த சுக்கிரை தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் தேர்வுக்கு உண்டான வேலைகளை செய்யும். ஒரு பக்கம் இந்த மையம் வச்சுட்டு போகிறோம், உள்ள வச்சுக்கிறோம், ஒரு பக்கம் தாயத்தை போட்டுக்கிறோம், ஒரு பக்கம் மருந்தை சாப்பிட்றோம், 3 சாப்பிட்றது 75%. அப்போ எல்லா காரியமும் சித்தியாகுது, போன காரியமும் வெயில் எல்லாமே நடக்குது. ஒரு 10 லட்ச ரூபா செலவு செய்ய வேண்டிய நோய்க்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வந்துடுவார். இதெல்லாம் வைக்கலாம் 10 லட்சம் கட்டணும் புரியுங்களா. அதே மாதிரி ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா ஒன்றுமே நடக்காமல் இருக்கும். இதெல்லாம் வச்சுருப்போம் என்ன இருக்கான் காரியங்கள் பெயில் இல்லாமல் நடக்கும். அப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடிய லட்சுமி கலாச்சமான மையது இது. நீங்களே தயார் பண்ணிக்கலாம், ஒளி முறை இல்லாமல் சொல்லிக்கிறீங்களே, நீங்களே தயார் பண்ணிக்கலாம், நீங்களே செஞ்சுக்கலாம். இது எதில் போடணும், வெள்ளி டப்பாவில் தான் போடணும். சுக்கிரை வந்து வெள்ளி மேடம் நேயர்களே, சுக்கிரை வந்து வெள்ளி, இது ஒரிஜினல் வெள்ளி. இந்த வெள்ளியில் இந்த மையம் வச்சுருக்கோம், தங்கத்தில் வைக்கக்கூடாது. தங்கம் வந்து எதிரி யாருக்கு, சுக்கிரனுக்கு எதிரி. இவர் அசுரகரம், அவர் தேவகரகம், அதனால் அவருக்கு இவருக்கு ஆகாது. அதனால் வெள்ளியில் தான் வைக்கணும். அதனால் சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, அப்புறம் சுக்கிர கால்கள் உள்ள பூராண நட்சத்திரம், பூரம், இந்த மாதிரி நட்சத்திரம் உள்ளவங்க, அப்புறம் ரிஷப ராசி, ரிஷப லக்னம், அடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம், துலா ராசி, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டா சூப்பராக வேலை செய்யும், எல்லா வேலையும் செஞ்சாங்க. மற்ற கிரகங்களுக்கு வந்து 50%, இதுக்கு வந்து 100%. அப்படி நல்ல வேலையை செய்யக்கூடிய அற்புதமான வேலையை செய்யக்கூடியது தான் இந்த மைய மந்திரம். மையம் கிடையாது, மண்ணாங்கட்டியாது, இது கிடையாது நேர்களே. அதனால் இதை முறையாக தான் மேக்னட் பிளானட் கதிர்வீச்சு, ஒளி ப்ளஸ் ஒளிகளுக்கு சவுண்ட் அண்ட் வெளிச்சம், அப்பேற்பட்ட பவரை வாங்கி நமக்கு தேவையானதை கொடுத்துட்டு தேவையானதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த வெற்றிலை. வெட்டி இலை கெட்டது பூரா கெடுதல் பூரா நீக்கி நமக்கு வெட்டியை தரக்கூடிய வெட்டி இலை நேர்களே என்று கூறிக்கொண்டு இது 2வது இது சொல்லியிருக்கோம். 3வது விஷயத்தை நம்ம மணி மந்திரம் ஔஷதத்தில் மணியும் ஔஷதம் சொல்லிட்டோம். அடுத்து மந்திரத்தை பற்றி நம்ம சொல்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவு நோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாத பாலகிருஷ்ணன், நமது மருத்துவக்குளம் கருணாநிதி ஐயா அவர்கள் மற்றும் எங்கள் குழுவினர் என்று கூறிக்கொண்டுகிறோம். நேர்களே நன்றி, வணக்கம். 1 நிமிஷம்.